ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு செட்டியா கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு குழம்பு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். வல்லாரை குழம்பு. வல்லாரைக்கீரை ரொம்ப நல்லதுங்க உடம்புக்கு. வாரத்தில் 2 தடவையாவது இதை வாங்கி குழம்பாவோ இல்லை துவையலாவோ செஞ்சு சாப்பிட்டுட்டே வந்தால் எல்லாருக்குமே நல்லது. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வரும். எதையுமே மிஸ் பண்ணாமல் நீங்கள் பார்க்க முடியும். வாங்க நம்ம வல்லாரை குழம்பு செய்ய ஆரம்பிச்சிடலாம். வல்லாரை குழம்பு செய்கிறதுக்கு வல்லாரை க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். காய்ந்த மிளகாய் 4 எடுத்து வச்சுருக்கேன். உளுந்தம்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன். புளி நெல்லிக்காய் அளவு இருந்தால் போதும். இதை நல்லா வதக்கிட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கணுங்க. பேனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடாயிடுச்சு. எடுத்து வச்சுருந்த 1 டேபிள் ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, இப்போ காஞ்ச மிளகாய் 4 ஆட் பண்ணிக்கலாம். நம்ம குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்க போகிறோங்க, அதனால் 4 மிளகாய் மட்டும் போதும். இதோட புளி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எடுத்து வச்சுருந்த வல்லாரை நல்லா வதங்கிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். ஆற வச்சுட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். வதக்கி வச்சுருந்த வல்லாரையை மிக்ஸி ஜாரில் சேர்த்து நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேங்க. குழம்பு தாளிக்கிறதுக்கு சின்ன வெங்காயம், பூண்டு, தக்காளி பழம் 1 எல்லாத்தையும் பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ குழம்பு செய்ய ஆரம்பிச்சிடலாம். பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சூடாகட்டும். கடுகு 1 ஸ்பூன் அதில் சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சிருச்சு. இப்போ பூண்டு அதில் ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயம், இதில் கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கலாம். கட் பண்ணி வச்சிருந்த தக்காளி பழம், தக்காளியும் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த வல்லாரையை அதில் ஆட் பண்ணிக்கலாம். இதோட ஒரு 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். ரொம்ப தண்ணி சேர்த்துற வேண்டாம், கெட்டியாக இருந்தால் தான் வல்லாரை குழம்பு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ குழம்புக்கு தேவையான உப்பு, 1 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் நல்லா கலந்து விட்டுருங்க. 5 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும். குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. எண்ணெயும் பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள். இந்த டைமில் கொஞ்சமாக இதில் வெல்லம் ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். கலந்து விட்டுருங்க. லோ ஃப்ளேமில் 2 நிமிஷம் வச்சுக்கோங்க. நம்மளோட குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி திக்காக இருக்கணுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வேறு பாத்திரத்துக்கு நான் மாற்றிக்கிறேன். வல்லாரை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப உடம்புக்கு நல்லது. இட்லி, தோசை, சாதம் எல்லாத்துக்குமே இது நல்ல காம்பினேஷனாக இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கமெண்ட்ஸ் பதிவு பண்ணுங்கள். தேங்க்யூ.